Good morning, viewers. Today we have seen the object descriptive type question of the departmental examination. The name of the examination is Account Test for Subordinate Officers Part 1. இதில் புதுசாக என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னா 60 ஒன்வேர்டு அப்ஜெக்டிவாக வச்சுட்டாங்க. அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. சிபிடி மீன்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. நீங்கள் மவுஸை வச்சு கிளிக் பண்ணணும். 60 ஒன்வேர்டு. அப்புறம் வந்து 40 மார்க்குக்கு டிஸ்கிரிப்டிவ். இது வந்து நீங்கள் புக்கை பார்த்து எழுதணும். புக்கை பார்த்து எழுதினாலும் டைம் 1 hour, அது பத்தாது. இன்னும் 3 கணக்கு வேறு கொடுத்துருக்காங்க. 8 5 40 மார்க்கு, 8 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரெக்டாக 8க்கு எத்தனை எழுதணும்? 8மே எழுதணுமா? இடையளிக்கு ஆன்சர் இன் எக்ஸஸ், ஆன்சர் ஷுட் பி ப்ரீஃப், ஆன்சர் வந்து சுருக்கமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 8 5 40 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இதுதான் வந்து செகண்ட் பேஜு. எவையேனும் 8 வினாக்கள் அப்படின்னா 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் எனி 8 எழுதுனா 8 5 40 மார்க். ஆனால் டைம் வந்து 1 hour தான். ஆனால் கணக்கெலாம் போனோம்னா நம்ம டைம் வேஸ்ட் ஆகும், டைம் பத்தாது. அதுக்காக கொஞ்சம் அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்யூட்டட் பென்ஷன் கண்டுபிடி, அது கண்டுபிடி, இது கண்டுபிடிக்கும். சிம்பிளாக ஃபைண்ட் அவுட் த பென்ஷன் அண்டு டிசிஆர்ஜி, இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பணிக்கொடையும் ஓய்வூதியத்தையும் கண்டுபிடின்னு சொல்லி 5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற சில கேள்விகள் வந்து கொஞ்சம் சாதாரணமாக உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியுது. அதில் ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் தி ஃபாலோயிங், அதில் 2 பகுதி கொடுத்துருக்காங்க. ஃபைனல் மாடிஃபைடு அப்ரோப்ரியேஷன். ஃபைனல்மான இறுதி திருத்திய நிதி ஒதுக்கீடுனா ஒரு துறைக்கு ஒதுக்கிய பணத்தை இன்னொரு துறைக்கு மாற்றி ஒதுக்கீடு பண்ணுறதான் ஃபைனல் மாடிஃபைடு அப்ரோப்ரியேஷன். ஃபாரின் சர்வீஸ் அப்படின்னா இப்போ இந்தியாவில் வேலை பார்த்துட்டே டான்சி, எல்காட்டு, இதில் வந்து டான்சி, சிப்காட்டு, இது மாதிரியில் வேலை பார்க்குறது. அது வந்து அந்த தாய் நிறுவனத்துடைய அனுமதியோடு வந்து வேலை பார்க்கணும். இந்த ஃபாரின் சர்வீஸுக்கு அயல் பணினா ஃபாரின் சர்வீஸு. இதுக்கு வந்து பென்ஷனுக்கு வந்து இது வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து இந்த 5 மார்க் கொஸ்டின். இது சர்வீஸ் கிராஜுவிட்டி, ஃபீஸ் அண்ட் ஆனரரியம், பணிக்கால பணிக்கொடை, கட்டணம் மற்றும் மதிப்பூதியம். brief the different methods of execution of government works. அரசு வேலைகளை பற்றி எப்படி விவரிக்கிறது? டெண்டர் போடுறது, அந்த வேலையோடைய டைம், அது மாதிரிலாம் வரும். describe the procedure to be followed in payment to persons who are not in government service. இது போன வருஷத்துலேயும் கேட்டிருந்தாங்க. அதாவது அரசு பணியில் இல்லாதவருக்கு தொகை வழங்குவதில் மேற்கொள்ளப்படும் நடைபெற கொடுத்து வெவ்வேறு போன வருஷத்துக்கு முதல் வருஷமாக கேட்டிருந்தாங்க. அப்போயும் நான் அதை சரியாக பார்க்கல, நீங்களாக பாருங்கள். மென்ஷன் தி டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அ பட்ஜெட் கண்ட்ரோலிங் ஆஃபீஸர். அவருடைய கடமைகளும் பொறுப்பு என்னன்னா, இந்த இவ்வளோ தூரம் ஒதுக்கிய பணம் அதுக்கு தான் செலவாகுதா, பத்துமா, பத்தலைன்னா மேற்கொண்டு தொகையை எப்படி ஒதுக்குறது, பத்தலை அப்படின்னா எப்படி மேற்கொண்டு தொகை ஒதுக்குறது, பத்துனுச்சுனாக்கா அது எப்படி பணம் வந்து வேறு எதுவும் வீணாகாமல் போகுது, இது கணக்கெலாம் பார்த்துக்கணும். இதான் வந்து பட்ஜெட் கண்ட்ரோலிங் ஆஃபீஸர். மென்ஷன் த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். வாட் ஆர் ரெக்கவரிஸ் தட் கேன் மேட் ஃப்ரம் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ். சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ்னால் ஒருத்தர் வந்து தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார்னா அவருக்கு வந்து 50% சம்பளம் தான் வரும். அதில் எதெல்லாம் கழிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவருடைய அனுமதியோட வந்து பிஎல்ஐ இதெல்லாம் கழிக்கலாம். இதெல்லாம் கழிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த நிரந்தர வைப்பூதியத்துக்கான சந்தா, அதை வந்து சப்ஸ்கிரிப்ஷன், அதை வந்து கழிக்கக்கூடாது. இந்த மாதிரி சிலது கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் கழிக்கலாம்னா கோஆப்ரேட்டிவ் லோன் வாங்கியிருந்தால் அதை கழிக்கலாம். அதெல்லாம் பிழைப்பூதியத்தில் மேற்கொள்ளப்படும் பிடித்தங்கள். அப்புறம் இந்த 7வது கேள்வி வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட். இது வந்து
ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் drawing a basic pay of rupees 29,500 in level 8. அதில் 29,500 பேசிக் பே வாங்குறாரு. அவரை வந்து அசிஸ்டண்ட்டாக பதவி உயர்த்தியிருக்காங்க. அவர் நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் வந்து 1/4/2018 லோவர் போஸ்ட், அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் அவர் பே ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அண்டர் கிளாஸ் 2 ஆஃப் த 8th ப்ரொவிஷன்ஸ் அண்டர் ஃபண்டமெண்டல் ரூல் 22B. அதாவது எதுனா இதில் வந்து அவர் எதில் இருக்காருன்னா 29,500னா 15வது லெவலில் இருக்கார். 29,500 31,200 இருக்கார். அதில் வச்சு பே ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் 8வது கேள்வி, ஒரு வீடு கட்டுறதுக்கு அட்வான்ஸ் வாங்கணும்னா என்னென்ன கண்டிஷன்? ப்ரீஃப்லி த ரூல்ஸ் டு த கிராண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டு கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் ஃபார் ஹவுஸ் பில்டிங். 6 வருஷத்துக்கு வீட்டு வேலை நடந்திருக்கணும். புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே சேர்ந்து எடுக்கலாம். வேறு எந்த லோனும் வாங்கியிருக்கக்கூடாது. ஹவுசிங் லோன் சம்மந்தமாக வேறு எங்கேயும் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஒரு 10 கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எழுதுவோம். அண்ட் இஎல் சம்மந்தமாக ஒரு கேள்வி. ஏ கவர்மெண்ட் சர்வீஸ் சர்வெண்ட் ரிட்டையர்ட் ஆன் சூப்பர் அனுவேஷன், 60 வயசு முடிஞ்சு ரிட்டையர் ஆகிட்டார். ரைட் அப் ஏண்ட் லீவ் அக்கௌண்ட், அவருடைய இடிஐ விடுப்பை வந்து எழுத சொல்கிறோம். க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ஏண்ட் லீவ் அசாம் 200 நாள். பர்மிட்டட்ஸ் அது இதில் ஒரு 15 நாள் போயிட்டு, அப்புறம் ஒரு 15 நாள் போகுது. அது இல்லாமல் ஏண்ட் லீவு கழிக்கணும். 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி, அது ஒரு 8ஆம் தேதி, 38 நாள். 38 நாள். அதில் ஒரு 5 நாள் 38 5 43, திருப்பியும் 15 நாள். இப்போ அவரோட இது கொஞ்சம் ஈஸியான கணக்கு மாதிரி தெரியுது, நம்ம போடாமல் 15 30 45 நாள் 45 45